கீழ்கண்டவற்றை பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கிறதா நம்ம பொறுத்துவோம். தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் 1958. பயன்பாடு ஊட்டச்சத்து திட்டம் 1963. தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 53 1953. தேசிய தொழுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் 1954. ஸோ இதை வந்து எல்லாமே வந்து 58, 54, 53, 63 தான் இருக்குது. ஸோ ஒன்றே ஒன்று தான் 63ன்னு இருக்குது. அது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா பி, பயன்பாட்டு ஊட்டச்சத்து திட்டம் 1963. ஸோ ஊட்டச்சத்து திட்டம் வந்து 63 வயசுலேயே நம்ம வந்து ஊட்டச்சத்தாக இருக்கணும்னா நல்லா சாப்பிட்ணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊட்டச்சத்து 63 வயசானாலும் நம்ம ஊட்டச்சத்தோடு இருக்கணும்னா நல்லா சாப்பிட்ணும். அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1953 வந்து என்ன சொல்லுங்கள், குடும்ப கட்டுப்பாடு. ஸோ 53 குடும்ப கட்டுப்பாடு, 53 பேருக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வந்து எக்ஸாமுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மலேரியா ஒழிப்பு திட்டம் 58. ஓகே, 58 பேருக்கு மலேரியா எத்தனை பேருக்கு? 58 பேருக்கு. 1958 மலேரியா ஒழிப்பு திட்டம். மலேரியா ஒழிக்கிறவங்க எத்தனை பேர்? 58 பேர் சேர்ந்துனா மலேரியாவை ஒழிச்சிடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ஊட்டச்சத்து என்ன சொன்னால் 63 சைஸ்லேயே நம்ம ஊட்டச்சத்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் 1953. தொழுநோய் கட்டுப்பாடு திட்டம் 54 பேர் தொழுநோயை கட்டுப்படுத்திட்டாங்க. 54 பேர் தொழுநோயை கட்டுப்படுத்திட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் எத்தனை பேருக்கு? 53. ஓகே, தேசிய குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் 1953. ஊட்டச்சத்து 1963. மலேரியா ஒழிப்பு திட்டம் 1958. தேங்க்யூ.